விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து அந்த நியூராலஜிஸ்ட் டாக்டர் வந்து சந்திக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு. நடந்த விஷயங்களையும் விஜய் வந்து சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்டு வந்து அவர் ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. சார், பழைய நிலைமைக்கு என் ஒய்ஃப் வர முடியுமா சார்? அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமா? அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரத்துக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாவது காவேரிக்கு பழைய நிலைமைக்கு வரணும். அவள் வந்து பழைய நிலைமைக்கு வர என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணணும். சீக்கிரமாகவே காவேரி பழைய நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அவள் வந்து என் கூட இருப்பா. அதுக்கப்புறம் என் குழந்தை நான் காவேரின்னு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. டாக்டர் வந்து வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார், என்ன நடந்தது, என்னாச்சு சார்? ஓகே தானா? என் ஒய்ஃபுக்கு பழைய ஞாபகம் வருமா வராதா சார் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துட்டு 100% பழைய ஞாபகம் ஒய்ஃபுக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாவா சார் அப்படின்னோடனே, ஆமாங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் இதுக்காக பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் ஞாபகம் வரும். இல்லை சார், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது, அவங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்களே சார், அவங்க அதிர்ச்சி தரக்கூடிய எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. நீங்கள் அதிர்ச்சி தரக்கூடிய எதுவுமே சொல்ல வேணாம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் அவங்க ஞாபகங்களை தூண்டணும். ஞாபகங்களை தூண்ட தான் ஒரு மனுஷனுக்கு ஞாபகங்கள் வரும். சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களா ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னோடனே, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க எங்கே இருந்தாங்களோ, எந்த சூழ்நிலை வாழ்ந்தாங்க, எப்படிலாம் அவங்க கூட வந்து எங்கே போனாங்க வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. சார், ஆனால் நாங்கள் அந்த பழைய வீட்டில் இல்லையே சார், அந்த பழைய வீட்லேயும் இல்லை, நாங்கள் அவங்க கூட வாழ்ந்த வந்து விஷயங்கள் எதுவுமே இப்போ இல்லை சார். அப்படி இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையும் பழையபடி ஞாபகம் இருக்கணும்னா அவங்களுக்கு பழைய விஷயங்களை அவங்களை பார்க்கணும்ல. இந்த 5 வருஷமாக எதுக்காக அவங்க ஞாபகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, நீங்கள் எந்த பழைய விஷயத்தையும் அவங்களோட மூளை நரம்புகள் தூண்டாமல் இருக்குது. அப்போ தூண்டாமல் இருக்கும்போது அவங்க அதை நினச்சி பார்க்க மாட்டாங்க. நினச்சி பார்த்தா தானே ஞாபகங்கள் வரும் அப்படின்னோடனே யோசிக்கிறார் விஜய். உடனே வந்து சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பழைய அவங்க எங்கே தங்கினாங்களோ அந்த இடத்துல அட்மாஸ்பியரில் அவங்க இருக்கணும். அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து வாழணும். அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. ஒவ்வொரு இடமா கூட்டின்னு போங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு கூட்டின்னு போனீங்களா, அப்போ கோயிலுக்கு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகலாம். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் எங்கே வாழ்ந்தீங்களோ அங்கே நீங்கள் இருக்க வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும் விஜய். அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் பழைய ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னோட, நீங்கள் சொல்கிறது எனக்கு 100% புரியுது சார். கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னோட, என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னையும் மறந்துட்டாங்க சார், எங்கள் ஒய்ஃபை, என்ன, என் குழந்தைய, எல்லாமே அவங்க ஞாபகம் இல்லை அப்படின்னும் போது எப்படி சார் அவங்க வந்து நான் கூப்பிட்டா வருவாங்களான்னு கூட தெரில. இல்லை விஜய், இதுதான் ஒரே வழி. உங்கள் ஒய்ஃபு பழைய ஞாபகத்துக்கு வரணும், நீங்கள் வந்து எல்லா நினைவுகளும் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த வழியை மட்டும்தான் எனக்கு பின்பற்ற முடியும். நீங்கள் வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் சொல்கிறாங்க. எப்படியாவது காவேரி பழைய நிலை கொண்டு வரணும்னா அப்போ பழைய வீட்டுக்கு நம்ம போய் ஆகணும். அந்த வீட்டுக்கு போகணுன்னா காவேரி எப்படி வருவா? அத்தை வந்து எப்படி வர வைப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் எப்படி நடக்கும்னே தெரியலையே. இந்த விஷயத்தை பற்றி அத்தை கிட்ட தான் பேசணும். அப்போ தான் ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து சாரதாக்கு கால் பண்ணுறாரு. சாரதா வந்து சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னோடனே, டாக்டர் என்ன சொன்னார் மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறேன். அத்தை, உங்ககிட்ட நேரில் இதை பற்றி நான் பேசணும், அப்போ தான் புரிய வைக்க முடியும்னு. என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தணும்னா நம்ம நேரில் தான் மீட் பண்ணணும். நீங்கள் நேராக கோயிலுக்கு வந்துடுங்க, அன்றைக்கி நம்ம பார்த்தோமே அதே இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அத்தை அப்படின்னா. சரிங்க, சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. என்னம்மா, யார்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு காவேரி கேட்குறாங்க. ஐயோ, இவர் வந்துட்டாலே. இல்லடி, வெளியே தான் போகணும், யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஃபோனில் தான் பேசினேன்டி, இங்கே மளிகை கடையில் பேசினேன், சாமான் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்ல, அவர் எடுத்து வச்சுட்டானாண்டி, அது போய் வாங்கிட்டு வரணுமானோன்னே, சரிம்மா நானே போய் வாங்கி வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என்ன சாமானா கொடுத்தேன், அவங்க ஏதாவது கூட குறைச்சிருந்தா நான் தான் பார்த்து வேணுமா, அவைகிட்ட தூக்கிட்டு வர முடியாது, ஆட்டோ பிடிச்சி வரேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னோடனே, ஏன் இந்த அம்மா நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து அவசரமாக வந்து சாரதா வராங்க. மாப்பிள்ளை அப்படின்னோடனே, ரொம்ப நேரம் ஆச்சா மாப்பிள்ளை, நீங்கள் வந்து இந்த காவேரி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா மாப்பிள்ளை, கேள்வி கேட்டு என்னை தொல்லை பண்ணுறா, அதனால தான் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. சரிங்க அத்தை, ஆனால் இதுக்கப்புறம் காவேரி நிறைய கேள்வி கேட்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே, நடந்த விஷயத்தையெல்லாம் டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சாரதா.